ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தாங்க நான் போடுற சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ண முடியுங்க. இன்றைக்கி நெம்மீனை வச்சு நாம் மீன் குழம்பு செய்ய போகிறோங்க. நெம்மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ பிகினர்ஸ் கூட ஈஸியாக வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு வச்சுக்கலாங்க. இப்போ நாம் மீனில் உள்ள வேஸ்ட்டெல்லாம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நீட்டாக கொண்டு வரலாங்க. நெம்மீன் குழம்புக்கு தேவையான மசாலாவை பார்த்துடுங்க. துருவி வச்சுருக்க தேங்காய், மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சின்ன வெங்காயம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. சோம்புன்னு சொல்லுவோம் இல்லை, அது சோம்பு. ஏன்னா நெம்மீனுக்கு பெருஞ்சீரகம் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புளியை பச்சை தண்ணியில் ஊற வச்சுருக்கீங்க. நீங்கள் சுடு தண்ணியில் புளியை ஊற வச்சுட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அது உங்களுடைய விருப்பங்க தாங்க. நான் பச்சை தண்ணியில் தான் வச்சுருக்கேங்க. நீங்கள் சுடு தண்ணியில் புளியை ஊற வச்சிட்டிங்கன்னா உங்கள் விருப்பங்க. ஸோ இப்போ நாம் மிக்ஸி ஜாரில் தேங்காய் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்ல மை மாதிரி அரைச்சி கொண்டு வரலாங்க. ஃபைன் பேஸ்ட்டில் இருக்கணுங்க மசாலா. நெம்மீனுக்கு மசாலா நாம் எவ்வளோ தூரத்துக்கு மையை அரைச்சி எடுக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் குழம்பு மசாலா நல்ல மை மாதிரி அரைச்சி கொண்டு வந்துட்டேங்க. இதை நாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மீனில் சேர்க்கலாங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்க்கலாங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க சுவைக்கு. இப்போ இதை அடுப்பில் வைக்கலாங்க. குழம்பு கொஞ்சமாக சூடாகட்டுங்க. சூடான பிறகு நாம் கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாங்க. நெம்மீன் குழம்பு ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த மீனை சாப்பிடும்போது நல்ல பஞ்சு மாதிரி இருக்குங்க, நல்ல சாஃப்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் இந்த மீன் குழம்பு வச்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3-4 டேஸ்க்காவது இந்த மீன் குழம்பு பண்ணி கொடுங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுக்கிற எல்லாத்தையுமே இதில் சேர்க்கலாங்க. மீன் குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கும்போது தாங்க நாம் போட்டு ஃப்ளேவர் எல்லாமே மீனில் இறங்குங்க. வாசனையும் கமகமன்னு மணக்க வீசுதுங்க. நெம்மீன் குழம்பு ரெடி ஆகிடுதுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. மீனும் நல்லா வெந்திருக்குங்க. மீன் குழம்பு ரெடிங்க.